நம்ம பழைய பொதுத் தேர்வு வினாத்தாளில் உள்ள முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் பார்க்குறோம். அது முக்கோணவியலில் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு கொஷின் தான். எடுத்துக்காட்டு 6.32 ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பழைய பொதுத் தேர்வு வினாத்தாளில் ஒரு கொஷினில் இருக்குது. எடுத்துக்காட்டு 6.32. இதில் வந்து ஏற்ற கோணமும் இருக்குது, இறக்க கோணம் ரெண்டும் கம்பைண்டாக அந்த சம் இருக்குது. இது வரைக்கும் ஏற்கனவே 2 சம் பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சம்மில் 2மே இறக்க கோணமாக இருந்துச்சு, அடுத்து 2மே ஏற்ற கோணமாக இருந்துச்சு. இதில் ஏற்ற கோணமும் இருக்குது, இறக்க கோணமும் இருக்குது. நமக்கு நல்லா தெரியும், இறக்க கோணம் வந்து அதை என்னவா மாற்றிக்கணும், ஏற்ற கோணமாக மாற்றிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் படித்து பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கோபுர உச்சியின் மீது ஏற்கனவே ஒரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தோட உச்சியில், அது மேலே ஒரு கட்டிடத்து மேலே இப்போ டவர்லாம் வைக்கிறாங்கல்ல, செல்ஃபோன் டவர்லாம் வைக்கிறாங்களா, அதேமாரி சொல்கிறாங்க. ஒரு கோபுரத்தோட உச்சியின் மீது 5 மீட்டர் உயரமில் கம்பம் பொறுத்து வைக்கப்படல அப்படின்னா டவர் வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ சில வீட்டுகள் மேலே இல்லை பெரிய பெரிய பில்டிங் மேலே டவர் இருக்கும். அதேமாரி ஏற்கனவே ஒரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்துக்கு மேலே ஒரு கம்பம் இருக்குது. அந்த கம்பத்தோட உயரம் எத்தனை மீட்டர்? 5 மீட்டர். தரையில் உள்ள ஏ என்ற புள்ளியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறோன்னு அர்த்தம். தரையில் உள்ள ஏ என்ற புள்ளியிலிருந்து கம்பத்தின் உச்சி, அதாவது ஆல்ரெடி கோபுரம் இருக்குது, கோபுரத்துக்கு மேலே கம்பம் இருக்குது. அந்த கம்பத்தோட உச்சி எத்தனை டிகிரியில் பார்க்குறாங்க? 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும். இங்கே நல்லா கவனமாக பார்த்துக்கணும். கீழேருந்து மேலே கம்பத்தோட உச்சியை பார்க்குறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, கோபுரத்தின் உச்சியிலேருந்து, அதாவது கோபுரத்து மேலே தானே இருக்குது கம்பம் இருக்குது, அந்த கோபுரத்தோட இடையில இருக்கும்போது அந்த உச்சியிலேருந்து கீழே பார்க்குறாங்க. ஏ என்ற புள்ளியை 45 டிகிரி இறக்க கோணத்திலும் பார்த்தால் கோபுரத்தின் உயரத்தை காண்க. ஒரு கோபுரம் இருக்குது, கோபுரம் மேலே ஒரு கம்பம்ன்றதை டவர்னு வச்சுக்கோம். டவர் இருக்குது, டவர் ஒரு கோபுரம் இருக்குது, மேலே இருக்குது, டவர் இருக்குது. ஓகேவா? எட்டியிருந்து கொஞ்சம் தூரம், அதாவது கோபுரம்ன்றது நம்ம கீழே தான் நிற்போம். கீழே எட்டியிருந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கம்பத்தோட உச்சியை, கோபுரத்துக்கு மேலே ஒரு கம்பம் இருக்குல்ல, அந்த கம்பத்தோட உச்சியை எத்தனை டிகிரியில் பார்க்குறோம்? 60 டிகிரியில் பார்க்குறோம். இடையில கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்துலேருந்து கீழே இந்த ஏன்ற இடத்துலேருந்து எத்தனை டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க? 45 டிகிரி இறக்க கோணத்தில் பார்த்தோம்னா கோபுரத்தோட உயரம் என்னன்னு கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டிங்கன்னா தான் இது ஈஸியாக இருக்கும். அதில் ட்ராயிங் போட்டுங்க. இது வந்து அதிலே போட்டிருக்க, அப்படியே நான் செம்ம ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். இதில் என்ன இருக்கோ அப்படியே நான் சொல்கிறேன். ஓகேவா? புரியுற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து கோபுரம். ஓகேவா? இது வந்து கோபுரம். இது வந்து என்னது? கம்பம். கோபுரத்துக்கு மேலே ஒரு டவர் இருக்குது. நமக்கு என்ன தெரியும், டவரோட உயரம் தான் தெரியும். எத்தனை மீட்டர்? 5 மீட்டர். முதல்ல இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இது கோபுரம், கீழே உள்ளது கோபுரம், மேலே உள்ளது இது கம்பம். ஓகேவா? இந்த கம்பத்தோட உயரம் எத்தனை மீட்டர்? 5 மீட்டர். இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க, கோபுரத்தோட உயரம் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் உங்களோட கொஷின். இதுலேருந்து இது வரைக்கும் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்ற புள்ளி. ஏ என்ற புள்ளின்றது எங்கே இருக்குது? இந்த கோபுரம்னு சொல்லியிருக்கோம். கோபுரத்துலேருந்து எட்டி இந்த இடத்துல ஏ என்ற புள்ளியிலேருந்து எதை பார்க்குறாங்க? கம்பத்தோட உச்சியை பார்க்குறாங்க. எத்தனை டிகிரியில்? 60 டிகிரி. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு முக்கோணமாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ 60 டிகிரியை ஃபுல்லாக தான் குறிக்கணும், ஏன்னா பெரிய முக்கோணம் இது. ஓகேவா? அதனால் 60 டிகிரியை ஃபுல்லாக குறிச்சிக்கணும். இதை விட்டுருவோம். அடுத்தது இங்கே இருந்தது மேலேருந்து இதில் பார்க்குறாங்க, இந்த இடத்துல நிற்கிறாங்க. கோபுரத்துலேருந்து கீழே பார்க்குறாங்க. எத்தனை 45 டிகிரி இறக்க கோணம். இறக்க கோணமே இப்படி தான் கூட போட்டணும்னு சொல்லியிருக்கோம். 45 டிகிரி இறக்க கோணம். இதை என்னவா மாற்றிக்கணும்? இங்கே என்ன 45 டிகிரியை ஏற்ற கோணமாக மாற்றிக்கணும். இப்படி மாற்றிக்கணும், இசட் மாதிரி வச்சுக்கணும். இங்கே 45னா இங்கே எவ்வளோ தான் இருக்கும்? 45 தான் இருக்கும். அப்போ இந்த இடம் எத்தனை டிகிரி? அப்போ இனிமேல் இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? திரும்ப புரியும்னு சொல்ல நினைக்கிறேன். இறக்க கோணம் இது வந்து இப்படி இருக்குது, இறக்க கோணம் 45 டிகிரி. இது இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும்? 45 டிகிரின்னு போட்டு ஏற்ற கோணமாக மாற்றிக்கணும். ஓகேவா? இதுதான் சம். இப்போ பார்க்கலாம். இப்போ 2 முக்கோணம் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. பெரிய முக்கோணம் ஒன்று இருக்கும், சின்ன முக்கோணம் ஒன்று இருக்கும். அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். என்ன பேர் கொடுத்துருக்காங்க? இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, பி, சி, டின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இறக்க கோணத்தை எக்ஸ்ன்ற லைனில் போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? பெரிய முக்கோணத்தோட கோணம் எத்தனை டிகிரி? 60 டிகிரி. சின்ன முக்கோணத்தோட கோணம் எத்தனை டிகிரி? 45 டிகிரி. கோணம் குறிக்கும் போது கொஞ்சம் கவனமாக குறிக்கணும், முக்கோணத்தை போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ எந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம்? 45 டிகிரி உள்ள முக்கோணத்தை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 45 டிகிரின்னு வந்துட்டாலே எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சின்ன முக்கோணத்தை எடுத்துக்கலாம். சின்ன முக்கோணம்ன்றது இது தான், இந்த சின்ன முக்கோணம். இங்கே எத்தனை டிகிரி இருக்குது? 45 டிகிரி. இங்கே என்ன அளவு இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? அவங்களாம் பேர் இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்து வச்சுருக்காங்க, இங்கே ஒய்ன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். இப்போ நம்ம கணக்கு ஏபின்னே வச்சுக்கிட்டோம்னா இது உள்ளது பிசியா, இது என்னது ஏபியா? அப்போ இந்த ரெண்டும் ஏபியும் பிசியும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? அவங்க கொடுத்த மாரி வச்சுக்கலாம். இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இது ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க.
அப்படியே அசியூம் பண்ணிக்கிங்க, போட்டு குழப்பிக்க வேணாம். இது பேர் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்என். நம்ம பிசின்னு வச்சு போட்டாலும் கரெக்ட் தான், பிசின்னு வச்சுக்கிட்டாலும் கரெக்டு தான், இல்லை இந்த இடத்த எக்ஸ்ன்னு பேர் கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஏபின்ற இடத்த என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம்னு சொன்னால் சின்ன முக்கோணத்தை எடுத்துக்கலாம். சின்ன முக்கோணத்தோட பேர் செங்கோண முக்கோணம். ஏன்னா இப்படி டானா மாதிரி வந்தாலும் அது என்ன முக்கோணம் தான், இப்படி டானா மாதிரி வந்தாலும் அது என்ன முக்கோணம், செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணத்தோட பேர் என்னது, ஏபிசி. அதனால தான் சொல்லியிருக்காங்க செங்கோண முக்கோணம் ஏபிசிஎல். tan 45, இந்த முக்கோணத்தோட கோணம் எத்தனை டிகிரி, 45 டிகிரி. tan 45 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம், இதான எதிர்பக்கம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்ன பேர் கொடுத்துருக்காங்க, பேரை பாருங்கள், எதிர்பக்கத்தோட பேர் பிசி. அதனால் பிசி பை இங்கே என்ன இருக்குது பேர் ஏபி. அதுக்கு அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்க, பிசியை எக்ஸ்ன்னு எடுத்துருக்காங்களா, அதனால் பிசிக்கு பதிலாக நம்ம என்ன எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஏபி என்ன பேர் கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ tan 45 மதிப்பு நமக்கு என்னென்னு தெரியும், 1ன்னு தெரியும். அப்போ 1 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும், எக்ஸ் பை ஒய். இந்த ஒய் எங்கே போய்டும், இங்கே பெருக்கிறதுக்கு போய்டும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். என்ன அர்த்தம், இந்த இடமும் சமம்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ எக்ஸும் ஒய்யும் என்ன அர்த்தம், சமம்னு அர்த்தம். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கேயும் வேல்யூ இருக்குது. ஓகேவா. அப்போ சின்ன முக்கோணம் முடிஞ்சிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அடுத்த பெரிய முக்கோணத்துக்கு போய்டுவோம். பெரிய முக்கோணத்தோட பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் பெரிய முக்கோணம் ஏபிடி. இது பெரிய முக்கோணம். உங்களுக்கே தெரியும் எத்தனை டிகிரிங்க, பெரிய முக்கோணத்தோட கோணம் 60 டிகிரி. அப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம், இதுலேருந்து இது வரைக்கும் எதிர்பக்கத்தோட பேர் என்னது, எதிர்பக்கத்தோட பேர் பிடி. அதனால் பிடி பை அடுத்துள்ள பக்கத்தோட பேர் என்னது, ஏபி. அதனால் பிடி பை ஏபி. ஓகேவா. எதிர்பக்கத்தை எப்படி பிரித்து எழுதலாம், இது தனியாகவும் இந்த பார்ட்டு தனியாகவும் கூட்டலாம் எழுதலாம். இந்த பார்ட் என்னது பிசியா, இந்த பார்ட் வந்து பிசி, இந்த பார்ட் என்னது சிடி. அதனால தான் பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக இதெல்லாம் உங்களுக்கு குழப்புச்சுன்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடம் உள்ளது எக்ஸா, எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு எழுதிடலாம். இப்படி தான் போடணும் அவசியம் இல்லை. இந்த இடத்துல பிசி ப்ளஸ் சிடின்னு போடாமல் என்ன பண்ணிடலாம், எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு போட்டுடலாம். பை அடுத்துள்ள பக்கம் எழுது ஒய் தான். ஆனால் ஏற்கனவே இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எக்ஸும் ஒய்யும் சமம்னு கண்டுபிடிச்சிருக்குமா, அதில் இந்த ஒய் போடாமல் என்ன பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஸ்டெப் ஒய்னே போட்டுப்போம், எக்ஸ் ப்ளஸ் 5 பை ஒய். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, tan 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு சொன்னோமா, எதிர்பக்கம் எவ்வளவு 5 ப்ளஸ்ஸு எக்ஸு பை இந்த இடம் என்னது ஒய். ஓகேவா. திரும்ப போடுறேன். tan பெரிய முக்கோணத்தை பாருங்கள், tan 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஏதோ இதோட ப்ளஸ் இதோட கூட்டலாம் எழுதலாமா. அப்போ என்ன அர்த்தம், 5 ப்ளஸ் எக்ஸ் பை அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு, இதுதான் அடுத்துள்ள பக்கம் ஒய். ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், போனதில் எக்ஸும் ஒய்யும் சமம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஒய் எப்படி இருக்கும், சமம்னு அதனால் இந்த ஒய்யை தூக்கிட்டு இதுக்குள்ள என்ன போடலாம், எக்ஸ்ன்னு போடலாமா. அதனால் ஒய்யை தூக்கிட்டு என்ன போட போகிறோம், எக்ஸ்ன்னு போட போகிறோம். அப்போ tan 60 மதிப்பு நமக்கு தெரியும், tan 60 மதிப்பு எழுது √3 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் எக்ஸு பை எக்ஸ். ஒய்யை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன போட்டோம், எக்ஸ்ன்னு போட்டுட்டோம். ஓகேவா. இந்த எக்ஸ் எங்கே போய்டும், இங்கே பெருக்கிறதுக்கு போய்டும், இந்த இடத்துக்கு பெருக்க போய்டும். அப்போ என்ன ஆகிடும், √3 எக்ஸ்ன்னு மாறிடும். அப்போ கணக்கு எப்படி வரும், 5 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு, இல்லை இப்படியே வச்சுப்போம், √3 எக்ஸை முன்னாடி போட்டுக்கலாமே, எப்படி போட்டாலும் கரெக்டு தானே. இந்த √3 இங்கே போய்டும்ல, அப்போ √3 எக்ஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாமா. அதாவது √3 எக்ஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் எக்ஸ். நம்ம எது கண்டுபிடிக்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த எக்ஸ் கண்டுபிடிக்க தான் கஷ்டப்படும். அதனால் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாடணும். இந்த எக்ஸை இங்கே கொண்டாடலாமா, இங்கே கொண்டாந்து இங்கே என்னவா இருக்குது, ப்ளஸ் எக்ஸாக இருக்கா, இங்கே வந்து என்னவோ மாறிடும், மைனஸ் எக்ஸாக மாறிடும். அப்போ √3 எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 மட்டும்தான் அங்கே இருக்கும். ஓகேவா. இதுலேருந்து எதை பொதுவாக வெளில எடுக்கலாம், இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதையும் எக்ஸ் இருக்குது, காமனாக வெளில எடுத்துடலாம். காமனாக வெளில எடுத்தால் இங்கே என்ன பாக்கி இருக்கும், √3 மைனஸ் இங்கே தான் எக்ஸை வெளில எடுத்துட்டோமா, அப்போ பாக்கி என்ன தான் இருக்கும், 1 ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். ஓகேவா. நமக்கு ஆல்ரெடி தெரியும் √3 மதிப்பு எவ்வளவு, 1.732. இங்கே வகுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், வகுத்தெல்லாம் கொண்டு போயிடுங்க. இந்த இடத்துல மதிப்பு போட்டு கழித்தோம்னா புள்ளியில் வரும், அதனால் வகுக்கும் போது புள்ளியில் வரும். அதனால் இதுக்கு வேற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாம். இங்கே அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், அதோட ஓகே ஓகே ஓகே
இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி இந்த இடம் வந்திருக்கும். இந்த வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல √3x = 5 + xன்னு சொன்னோமா. காமனாக வெளில எடுத்தப்போ என்ன வந்துச்சு, இதுலேருந்து எதை காமனாக வெளில எடுக்கலாம், எக்ஸை காமனாக வெளில எடுத்துடலாமா. திரும்ப இந்த இடத்துல நானே போடுறேன். √3x - x = எவ்வளோது, 5. எக்ஸை வெளில எடுத்தோம்னா எவ்வளோ வந்துச்சு, √3 - 1 = 5. இந்த ஸ்டெப்பெல்லாம் அவங்க இடையில போடல, டேரெக்டாக எக்ஸுக்கு வந்துட்டாங்க. அப்போ எக்ஸ் வேணும்னா என்ன ஆகும், இது அப்படியே இங்கே வகுக்க போயிடும். அப்போ என்ன வந்துடும், 5/√3 - 1ன்னு வந்துடும். ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல டேரெக்டாக போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், என்ன போட்டிருக்காங்க, x = 5/√3 - 1. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், √3ல் 1.732 போட்டு கழிச்சோம்னா 0.732 வரும். அதால் வகுக்கிற மாதிரி இடம், அப்போ வகுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இணை காரணியால் பெருக்கி வகுத்துருக்காங்க. அது பேர் காஞ்சுகேட்டுன்னு சொல்லுவோம். காஞ்சுகேட்டால் பெருக்கி வகுத்துருக்காங்க. கொஞ்சம் இதில் புரிஞ்சிட்டு போடுங்க. இணை காரணின்றது என்னது, இந்த √3 - 1 இருக்க இந்த √3 - 1 மாற்றிக்கணும், +1 மாற்றிக்கணும். அதான் இதோட இணை காரணி. அப்போ √3 + 1 பெருக்கி வகுத்துருக்காங்க. இங்கே உள்ள 5/√3 - 1 அப்படியே இருக்குது, அப்படியே எடுத்து போட்டுட்டாங்க. இதை தூக்கி அப்படியே போட்டுட்டாங்க. பெருக்கல் இதோட இணை காரணி. இணை காரணி இங்கே உள்ள மைனஸ் என்னவா மாற்றிக்கணும், ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். +1 +1 அவ்வளோதான். அப்போ √3 + 1 பெருக்கி √3 + 1 வகுத்துட்டாங்க. வகுத்தா என்ன கிடைக்கும் இப்போ அப்படின்னா, இப்போ மேலே உள்ளதை இதோட இதை பெருக்குவாங்க, இதோட இதை பெருக்குவாங்க, சரிதானே. இப்போ 5 √3 மதிப்பு எவ்வளவு, 1.73. இந்த √3க்கு பெருக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, √3 மதிப்பு போட்டிருக்காங்க 1.732 கூட்டல் 1. 1.732 1 கூட்டினா என்ன வந்துடும், 2.732 வந்துடும். இந்த இடத்துல கொஞ்சம் போனாட்டி கழிச்சோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், இப்போ கூட்ட போகிறோம். அப்போ 2.732 ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஓகேவா, அது அப்படியே இருக்கட்டும். கீழே பார்ப்போம். இப்போ கீழே ஒரு ஃபார்முலா ஷேப்பில் இருக்கும், a + b a - b. பார்த்தா தெரியுதா, ஏன்ற இடத்துல இருக்குது √3 இருக்குது, பின்ற இடத்துல இருக்குது 1 இருக்குது. அப்போ a + b a - b. a + b a - b வந்துச்சுன்னா ஃபார்முலா என்னது, a² - b² = a² - b². ஓகே தானே. இந்த ஏன்ற இடத்துல இங்கே என்ன இருக்குது, √3 இருக்குது. அப்போ √3² - 1². √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும்னு நினச்சிக்கணும். அப்போ ஆன்சர் என்னது, 3 - 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 3ல் 1 போச்சுன்னா 2. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா, திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். √3 + 1 - 1 என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b a - bயில் இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதலாம், a² - b² எழுதலாம். அப்போ √3² - 1². √3 ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் என்ன தான், 3 தான். ஏற்கனவே நமக்கு தெரியும், √3 ஒரு √3 பெருக்கணும்னா ஆன்சர் என்ன தான் வரும், 3 தான் வரும். அதனால் 3. 1 ஸ்கொயர் பண்ணால் 3ல் 1 போச்சுன்னா பாக்கி 2. ஏற்கனவே மேலே என்ன இருக்குன்னு சொன்னோம், மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வந்திருக்கும், மேலே 5 இன்ட்டு மேலே என்ன வந்திருக்கும் 5 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், 2.732. ஓகேவா, பெருக்கிடுவோம். 2 10 0 3 15 16 பாக்கி 1 7 5 35 36 பாக்கி 3 2 10 3 13. எத்தனை ஸ்தானத்துலேயும் 3 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும், 13.66. கீழே என்ன இருக்குது, 2 இருக்குது. 2ஆல் வகுத்தோம்னா ஃபஸ்ட்டு 13ல் 2 எத்தனை தடவை இருக்கும், 6 தடவை இருக்கும். 6 தடவை போச்சு, 12 பாக்கி 1. 16 ஆகிடுமா, புள்ளிக்கு அப்புறம் தசி புள்ளி வச்சிடுறேன். 16ல் 2 எத்தனை தடவை இருக்கும், 8 தடவை இருக்கும். பாக்கி 6 இருக்கும். 6ல் 2 எத்தனை தடவை இருக்கும், 3 தடவை இருக்கும். அது வகுத்தோம்னா ஆன்சர் 6.83 தான். எதோட உயரம், கோபுரத்தோட உயரம். எக்ஸ் தானே கோபுரத்தின் உயரம், அதனால் எக்ஸ் வந்து கோபுரத்தின் உயரம். கொஞ்சம் இந்த பெருக்கல் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போடுங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா, அதான் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி.